அப்போது பணத்தை முன் வைக்கிற, பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரே ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான் ஆங்கில மருத்துவத்துடைய பேஸாக இருக்குது. சேவையாகவும் பொதுப்பணியாகவும் இருந்த மருத்துவத்துறை, மதர் டெரசா மாதிரியான எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் வந்து மருத்துவத்தை வந்து ஒரு சேவையாக பார்த்துட்டு இருந்தாங்க. மக்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு குணமடையணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்த காலங்கள் போய் அதுக்கப்புறம் அந்த மருத்துவம் அப்படியான மன உறுதியோடு, அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும், ஏழைங்களுக்கு போய் நம்ம மருத்துவம் சேரணும்னு சொல்லி எத்தனையோ பேர் மருத்துவக் கல்லூரி படிச்சுட்டு வந்தாங்க. புகழேந்தி எம்பிபிஎஸ், இன்னும் எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ மருத்துவர்கள் வந்து இன்றைக்கும் 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்லாமல் இல்லை. ஸோ அப்படியான மருத்துவர்கள் இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு மருத்துவம் ஒரு சந்தையாக மாறிடுச்சு, தொழிலாக மாறிடுச்சு. ஸோ இன்னையோட மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளவும் கிடைக்குது. ஆனால் எம்பிபிஎஸ் அப்படி நேரடியாக வரும்பொழுது பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ சித்த மருத்துவத்தை படிக்கும்பொழுது உங்களுக்கு அந்தளவுக்கு கோடிகள் இல்லை, ஆனாலும் கூட வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, பணம். அப்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைச்சல், நமக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு 1 to 1.5 வருஷமோ ஏதோ ஒரு பயிற்சி இருக்கா, அதை முடிச்சாச்சுன்னா சித்த மருத்துவ மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐஎம்ஏ வந்து சொல்கிறோம். அப்போ வந்து இதுலேருந்து என்னென்னா, நம்மளுடைய ஐஎம்ஏவே மரபொழி மருத்துவங்கள் அழிகிறதுக்கு மிக நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க. அழியணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய தேசத்தில் பாரம்பரிய மருத்துவ பூர்வீகம் இருக்கிற நம்ம தேசங்களில் மரபொழி மருத்துவங்கள் அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறத நான் ஒரு எண்ணமாக இருக்குது. ஆல்ரெடி மரபொழி மருத்துவங்களோட நோயறிதல் முறை இல்லை, ஆங்கில மருத்துவத்தோட நோயறிதல் முறை வேறு பின்பற்றிட்டு இருக்கோம். இதில் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நோயை வந்து ஒரு முறையாக குணப்படுத்த முடியல. ஏன்னா சிகிச்சை முறைக்கும் நோயறிதல் முறைக்கும் ஏகப்பட்ட கேப் இருக்குது. கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு சிகிச்சை மரபொழி மருத்துவங்களில் பொருந்தாத ஒரு நோயறிதல் முறைக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக மாட்டேங்குது. பரிபூர்ணமாக எந்த வியாதியுமே குணமடையலை. ஸோ மக்களுக்கு வந்து அதிருப்தி வந்துட்டுருக்கு, மரபொழி மருத்துவங்கள் மேலே அதிருப்தி வந்துட்டுருக்க இந்த காலத்தில் இன்னும் வந்து மாணவர்களை வந்து இப்படி டைவர்ட் பண்ணுற மாதிரி கல்லூரிகளில் கேட்குற கேள்வி எம்பிபிஎஸ்ஐ என்கரேஜ் பண்ணுறதும், ஆங்கில மருத்துவத்தை என்கரேஜ் பண்ணுறதும், பொதுவெளியே மக்களுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தை என்கரேஜ் பண்ணுறதும் எந்த வகையில் சரியாக இருக்கும்? எந்த வகையில் சரியாக இருக்கும்? இந்த நிலையில் நம்மளுடைய நம்ம நாடு முன்னேறணும், நம்ம நம்ம அந்தந்த மாநிலத்துடைய தாய்மொழிகள் வந்து உயரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்படி பாசிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. இன்னும் இன்னைக்கு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் தடுப்பூசியில் வேறு நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இதையுமே கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு பக்கம் டெத் போயிட்டே இருக்குது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இறக்குறவங்க நம்பர், ஆனால் அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இறக்குறவங்க வந்து முக்கியமான நபர், அவங்களுடைய குடும்பத்துக்கு மிக மிக தேவையான ஒரு நபர். அரசாங்கத்துக்கு அவங்க வெறும் ஒரு நம்பர். இன்னைக்கு டெத் ரேட்டில் இவங்களும் ஒரு நம்பர், அவ்வளோதான். ஸோ இப்படி காலங்கள் நமக்கு சப்போர்ட்டுக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அரசாங்கமும் கிடையாது. மருத்துவத்தை நம்பி போகவே முடியாது. அது ஒரு கொலைபாதக ஏரியா. அங்கே போனோன்னா நம்மளை ஒன்று உள்ளுறுப்புகளை முடக்கி வாழ்நாள் முழுக்கமான நோயால் ஆக்கிடுவாங்க, இல்லை ஒரேடியாக கொண்டுடுவாங்க. இதுதான் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல், அது தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும் இல்லை அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இன்னும் குரங்கம்மைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து இதுக்கான ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அப்போ இதை போட சொல்லி இதை இன்னும் வேகமாக குரங்கம்மை பரவிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தடுப்பூசி போட சொல்லி கம்பல் பண்ண போகிறாங்க. இன்னும் இந்த மாதிரியான நெருக்கடிகள் அரசு கொடுக்க போகுது. அரசுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அழகாக அமெரிக்காவில் போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு சொல்லி அங்கே எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வசதி இருக்குது, பணம் இருக்குது, அவங்க எப்படி வேணாலும் பார்த்துக்கிட்டு பிளட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிறதும் சரி, இல்லை தலையிலேருந்து கால் வரைக்கும் மொத்த உறுப்பையோ எடுத்துகிட்டு வேறு உறுப்பை காசு கொடுத்து வாங்கி மாற்றி வந்து வாழறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வருமானமும் வசதியாக இருக்குது. ஆனால் பாமர ஜனங்க, ஏழை ஜனங்க அரசு மருத்துவமனைகளே கையை கட்டி எப்படாப்பா நமக்கு விமோச்சனம் வரும் நம்ம நோயிலிருந்துன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க ஏழை ஜனங்க என்ன செய்வாங்க? இதை தவிர வேறு ஆப்ஷன் என்ன? ஒன்று உயிர் இழக்கணும், இல்லை ஆரோக்கியத்தை இழந்து கிடக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது, ஆங்கில மருத்துவத்துக்கும் கவலை கிடையாது. அவங்களுக்கு அவங்க வியாபாரம் முக்கியம். இவங்களுக்கு சம்பாதிச்சு வச்ச பணத்தில் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க. அப்போது இனி யாரை பார்த்துக்கணும்? நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும்.
நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். தேடி போங்க, தேடி போய் மரபொழி மருத்துவங்க நாடி போங்க. உங்களுக்கு இன்னும் எளிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவமே வந்து அங்கங்கே பரவலாயிட்டே இருக்குது. நாடி போங்க. எத்தனையோ அக்குபஞ்சர் மருத்துவர்கள் வந்து மிக ரொம்ப கம்மியாக ஃபீஸ் வாங்கிட்டு பார்க்குறாங்க. அந்த மாதிரி இடத்துல தேடி போய் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியாது, சிகிச்சை பாருங்கள், நான் மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னும் அதுக்கு தான் இந்த வீடியோ காணொலிகள் வந்து ஏன் போட்டுட்ருக்கேன்னா, மருத்துவத்தை தேடி கூட போக வேணாம், நீங்களே நாடி பார்க்க கற்றுக்கிறதும் சிகிச்சை முறைகளை கற்றுக்கிறதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் பெருசாக கிளினிக் வச்சு பந்தா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும். அவங்கவுங்க குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தருக்கு நாடி பார்த்து அவங்க பிரச்சனைகளுக்கான சிகிச்சையை கொடுத்து ஆரோக்கியமாக இருந்துக்கணும். மருத்துவமனைகளை தேடி போய் பணத்தையும் ஆரோக்கியத்தையும் இழக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி காணொலிகளை வந்து கொடுக்குறேன்.